கூட்டணி இன்னும் எல்லோரும் பேசி முடித்த பிறகு எந்தெந்த தொகுதி வேணும்னு எங்களுடைய விருப்ப தொகுதியை நாங்கள் தெரிவிப்போம். கன்னியாகுமரி வெரி ஷார்ட்லி போடுறோம். கன்னியாகுமரி எங்களுக்கு ஸ்பெஷல், அதான் வேற ஒன்றும் இல்லை. இல்லை அங்க நல்லா பணியாற்றிட்டு இருக்காங்க. தேர்தலில் அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. இன்னும் ஒரு 2 3 நாள்ல தெரியும். வெரி 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 ஷார்ட்லி தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்துக்கு வருகிறார். தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வருகிறார். எங்களுடைய அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி வதேரா அவர்கள் வருகிறார். இன்னும் சொல்ல போனால் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அவரும் வருவார். எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். எப்போ வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்தியாவை ஆளுவது நம்முடைய பிரதமரா அமெரிக்க ஜனாதிபதியான்னு பார்த்தா அமெரிக்கா தான் இப்போ ஆண்டுட்டு இருக்கு. எப்படி நம்முடைய எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜிஎஸ்டியில் கையெழுத்து போட்டாரோ, உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாரோ, நீட்டில் கையெழுத்து போட்டாரோ, எல்லாத்தையும் தரை வார்த்து கொடுத்தாரோ, அது மாதிரி அங்கே இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டார்.